அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய வருடத்தின் 7வது மாதமான ரஜபுல் முரஜப் மாதத்தின் இறுதி ஜுமாவில் நாம் வீட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விண்வெளி பயணத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த வெகுமதியான பரிசான தொழுகையை நம் மூச்சு இருக்கும் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஆற்றலை பல்வேறு வழிகளிலே வெளிப்படுத்துவான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வஸ்துக்களின் மீதும் குதிரத்து படைத்தவனாக, ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான் என்று பல்வேறு இடங்களில் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். எனவே அல்லாஹுடைய வலிமை, அல்லாஹுடைய அந்த ஆற்றல் என்பது குதிரத் என்று சொல்லப்படும். அந்த குதிரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு பல்வேறு இடங்களிலே பல்வேறு நிகழ்வுகளிலே முஅஜிஸாவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்துவான். எனவே எத்தனை நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்களோ அவர்களிலே பல்வேறு அற்புதங்கள் இந்த பூமியிலே நடந்திருக்கிறது. நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் நாம் பார்த்தோம் என்று சொன்னார், ஒரு மனிதர் மீது அவர்கள் தடவுவார்கள், அவருக்கு ஏதேனும் நோய்கள் இருந்தால் ஷிஃபா கிடைத்துவிடும். அது மட்டுமல்ல, இறந்தவர்கள் இருந்தாலும் இذنில்லா, அல்லாஹுடைய உதவியை கொண்டு நீ எந்திரித்து விடு என்று சொன்னால் அந்த இறந்து போன சடலம் கூட எந்திரித்து போய் ஹயாத்து பெற்றுவிடும். அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆற்றலை, முஅஜிஸாவை கொடுத்திருந்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ரூஹுல்லா, அல்லாஹுடைய ரூஹ் என்றும் பல இடங்களிலே சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. அதுபோன்று பல நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பு பெயர்களை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாமை கலீமுல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள், எனவே கலீமுல்லா என்று அவர்களுக்கு. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக உற்ற தோழனாக ஹலீலுல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தன்னுடைய உற்ற தோழனாக தேர்ந்தெடுத்தான். அதே போன்று எல்லா விஷயங்களுக்கும் அர்ப்பணிக்கின்றவர்களாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை ஸபீஹுல்லா, அல்லாஹுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்ய முன்வந்ததின் காரணமாக, பலியிட முன்வந்ததின் காரணமாக ஸபீஹுல்லா என்ற பெயரை யார் பெற்றார்கள்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களும் பல்வேறு விஷயங்களிலே அற்புதங்கள் நிகழ்த்தியவர்கள். இந்த உலகத்திற்கே ஆட்சி அதிகாரம் புரிகின்ற அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்திருந்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பார்க்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு இரும்பு என்பது ரப்பரை போன்று வளைந்து தரக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கிறது. இது எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை இந்த பூமியிலே நபிமார்கள் வழியாக முஅஜிஸா என்ற அற்புதம் என்ற பெயரினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிகழ்த்தி காட்டினான். அந்த வரிசையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சிறப்பு பெயர் என்ன தெரியுமா கொடுத்தான்? ஹபீபுல்லா, அல்லாஹுடைய பிரியமானவர். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகத்திலே அற்புதத்தை நடத்தாமல் வானுலகத்திலே அழைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான். 15வது ஜுஸுனுடைய முதல் வசனம், சுப்ஹானல்லதி, அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். சுபஹான் அல்லாஹ் எப்பொழுது சொல்லுவோம்? ஆச்சரியங்கள் நடக்கின்ற நேரத்திலே, அற்புதங்களை பார்க்கின்ற நேரத்திலே சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ் அந்த வசனத்தை இப்படித்தான் ஆரம்பிக்கிறான், சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை இரவு பயணத்திலே அழைத்து கொண்டானே அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லாஹ் அழைத்து கொண்டான். அல்லாஹ் ஜிப்ரீலே நீங்கள் போயிட்டு அழைச்சிக்கிட்டு வாங்க, எப்படி மெசேஜ் கொடுக்கல, நபியை நீங்கள் வந்துருங்க புராக்க அனுப்புகிறோம், அப்படி கிடையாது. இன்னைக்கு அலையா விருந்தாளிகளாக பல இடங்களுக்கு போகிறவங்களும் இருப்பாங்க, அழைப்பு கொடுத்த பிறகு தானாக போடுவாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்களா வந்துருங்க, நான் மெசேஜ் அனுப்புகிறேன், அப்படி கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் அனுப்பி நபி அவர்களை அழைத்து வர செய்தான் வானுலகத்திற்கு. அதுதான் நாங்கள் குர்ஆன் சொல்லி தருகிறது, அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதில் ஹராமான மக்காவில் இருந்து அந்த பைத்துல் முகத்தஸ் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மண்ணுலக பயணத்தை மேற்கொண்டு அதற்கு பிறகு மெஹராஜ் என்ற வானுலக பயணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடங்கினான். இங்கு 2 பயணம் இருக்கு.
ஒன்று மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை, அது குர்ஆன் சொல்லி தருகிறது. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பைத்துல் முகத்தஸில் இருந்து விண்ணுலக பயணம் 7 வானங்களை கடந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார். எதற்காக? 3 காரணங்களை சொல்லப்படுகிறது. ஒரு காரணத்தை அல்லாஹ் தெளிவாக குர்ஆனிலே சொல்லிவிட்டான். லி நுரியஹு மின் ஆயாத்தினா. அல்லாஹ் சொல்லுவது எதற்காக தெரியுமா? நான் என்னுடைய ஹபீபை, என்னுடைய நபியை, இந்த இறுதி தூர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அழைத்தேன் தெரியுமா? லி நுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு காட்சிப்படுத்துவதற்காக வேண்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்ல வேண்டும், எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் அவர்களை அழைத்தேன். லி நுரியஹு மின் ஆயாத்தினா, என்னென்னலாம் அல்லாஹ் காமிச்சான். நம்ம பல பேர் மேராஜுடைய பயான்ல கேள்விப்பட்டிருப்போம், இரவு பயான்கள்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் காண்பிக்கப்பட்டது, நரகம் காண்பிக்கப்பட்டது, சொர்க்கத்திலே என்னென்ன மாளிகை இருந்தது, யார் யாருடைய மாளிகைகள் இருந்தது, இது எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். உமர் ரலியல்லாஹு மாளிகையை பார்த்தாங்க, பிலால் ரலியல்லாஹு மாளிகையை பார்த்தாங்க. இது எல்லாம் தயாரிக்கப்பட்டு வைக்குது. சொர்க்கம் இதற்கு பிறகுதான் படைக்கணுமா? இல்லை, படைக்கப்பட்டு இருக்கு. நரகம் நரகம் முன்னாடியே படைக்கப்பட்டிருக்கு. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செல்லும் வழியிலே என்னென்னலாம் பார்த்தார்கள் என்பதெல்லாம் ஹதீஸிலே இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லி நுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சியை அவர்களை காட்சிப்படுத்துவதற்காகத்தான் நான் என்ன செய்தேன், அழைத்தேன். ஆனால் உலகத்திலே பல காரணங்கள் சொல்லப்படும். வரலாற்று ஆசிரியர்கள் பல காரணங்களை சொல்லுவாங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அற்புதத்தை காட்டியதை போன்று வானுலகத்திலும் காட்டினான் தெரியுமா? மனிதர்கள் பூமியிலே நெருக்கடி தருகின்ற நேரத்திலே உங்களுக்கு பூமியில் நெருக்கடி ஏற்படுகிறது என்றால் வானுலகத்திலே உங்களுக்காக வானவர்கள் என்ன செய்கிறார்கள், வாசலை திறந்து இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆறுதல் படுத்தும் வண்ணமாக அவர்களை அழைத்தானாம். என்ன ஆறுதல்? எதற்கு ஆறுதல்? எந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மேராஜ் என்பது நடந்தது? விண்ணுலக பயணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்களே, குர்ஆன் சொல்லி தருகிறது. எந்த வயதில் நடந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50வது வயதில், 50 ஏஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 50வது வயதில் இது நடக்குது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருந்த பக்கவலமாக இருந்தவர்கள் தங்களுடைய மனைவியான கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும், அவர்களுக்கு வெளியிலே தன்னுடைய சச்சாவாக இருந்து தன்னுடைய எல்லா விஷயங்களையும் பாதுகாத்து வழிநடத்தியவர்கள் அபூ தாலிப். இஸ்லாமை ஏற்கல, ஆனால் எல்லா விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கவலமாக இருந்தவர்கள், வெளியிலே இருந்து தங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அபூ தாலிப் அவர்களும், வீட்டிலே இருந்து தங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சரிபார்த்து கொடுத்திருந்த மனைவியான ஆருயிர் துணைவியான கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த இருவர்களும் ஒரே நேரத்திலே ஒரே ஆண்டிலே சில 2 மாதங்களுக்கு அந்த இடைப்பட்ட காலத்திலே இருவர்களும் இறந்து போய்விட்டார்கள், வஃபாத் ஆயிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறதுன்னு தெரியல. வீட்டிலும் ஆறுதல் இல்லை, வெளியிலே சென்றாலும் ஆறுதல் இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் மக்காவிலே இஸ்லாமை எடுத்து சொல்வதற்கு பல நெருக்கடிகள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். எங்கு சென்றாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை எடுத்து சொல்வதற்கு சிரமப்படக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள், கஷ்டப்படக்கூடிய ஆகிட்டார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே தான் இவ்வளவு சிரமங்கள் இருக்கிறதே என்று பக்கத்து ஊரான தாயிஃபுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். இங்கே சொல்லால் அடித்தார்கள் என்றால் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடித்து விரட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் சிந்த சிந்த அந்த தாயிஃப் நகரத்திலே வருகின்ற அந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது, ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த தீனை பரப்புவதற்காக நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீர்கள், அதிலே ஆக கஷ்டமாக நீங்கள் எதை உணர்கிறீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க. ரொம்ப சிரமமான காலமாக, அந்த நேரமாக, அந்த இடமாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்று சொல்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த தாயிஃபிலே அந்த 10 நாட்கள் நான் இருந்தேனே, அந்த நாட்கள் தான் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த தாயிஃபினுடைய அந்த கோர சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனதிலே இறுதி வரை அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காயம் இருந்து கொண்டே தான் இருந்தது. அந்த நேரத்திலும் மலக்கு, யார்? அந்த மலையினுடைய மலக்கு வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த மக்கள் எல்லாம் உங்களை இவ்வளவு சிரமப்படுத்துகிறார்களே,
நீங்கள் சற்றே எனக்கு அனுமதி கொடுத்தால் இந்த மக்கள் அத்தனை அவர்களையும் நான் என்ன செய்து விடுவேன், இந்த மலையை கொண்டு புரட்டி அவர்களை அழித்து விடுவேன்னு சொன்னாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹதீஸ்ல இருக்கிறது, இவர்கள் இஸ்லாமை ஏற்கவில்லை என்றாலும் இவர்களுடைய அஸ்லாபுகள், ஹதீஸ்ல வருது, அஸ்லாம் இவர்களுடைய பிச்சலங்கள் இவர்களுடைய முதுகு தண்டிலிருந்து வருவார்களே, இப்படியே விசுவாசம் சொல்லிருக்காங்க. இவர்களுடைய முதுகு தண்டிலிருந்து யார் வருவார்களோ அடுத்த தலைமுறை இஸ்லாமை ஏற்கும், அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவார்கள். எனவே இவர்களை ஒன்றும் செய்யாதீர்கள். இது நபியினுடைய கருணை, இது நபியினுடைய அன்பு, இந்த உம்மத்தின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்த பாசம். அது இவங்க இஸ்லாமை ஏற்கலன்னா என்ன, இவர்களுக்கு அடுத்த தலைமுறை இஸ்லாமை ஏற்கும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூர நோக்கு பார்வை என்பது இங்கே விளங்குகிறது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்த, மனிதர்கள் தான் உங்களுக்கு நெருக்கடி தருகிறார்கள், பூமி தான் உங்களுக்கு நெருக்கடி தருகிறது என்று சொன்னால் வானுலகத்தில் அழைத்து வானத்தின் வாசல்கள் திறந்து மலக்குமார்கள் நபியை நீங்கள் வாருங்கள், நாங்கள் உங்களை ஆறுதல் படுத்துகிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றார்கள். இது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? அன்றைய இஸ்லாமியர்கள், இஸ்லாமை தலைவர்கள்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்கள்ல பல நபர்கள் உறுதியாக இருந்தார்கள், சில நபர்கள் சந்தேகத்தோடு இருந்தார்கள். சந்தேகம் இருந்தது, இவர்கள் உண்மையான நபிதானா, இவர்கள் சொல்வதெல்லாம் சத்தியம்தானா என்று அவர்கள் இதிலும் அதிலும் பாதியாக என்ன செய்திருந்தால் கலந்திருந்தார்கள். அவர்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனை செய்வதற்காக இந்த நிகழ்வை நடத்தி காட்டினான். என்ன நிகழ்வு? ஒரே இரவிலே, அப்படியும் சொல்ல முடியாது, ஒரு இரவு என்று சொல்ல முடியாது, அந்த இரவனுடைய கொஞ்ச நேரம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே படுத்திருந்தார்களோ, இப்படியே ஹதீஸ்ல வருது, எங்கே படுத்திருந்தார்களோ அதனுடைய உஷ்ணம் கூட போகவில்லை. அதற்குள்ளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. எங்க? மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் போய் பைத்துல் முகத்தஸிலிருந்து தொழுக வச்சு அங்கிருந்து 7 வானங்களை சென்று பல நபிமார்களை சந்தித்து, இது சொல்றதுக்கே எவ்வளவு நேரம் ஆகுதுல்ல, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள் இப்படின்னு சொன்ன உடனே நமக்கே இப்படின்னு பார்க்கணும்னு தோணுது. என்னது இவ்வளவுலாம் அந்த பிஸ்தர் அதனுடைய உஷ்ணம் அது காய்வதற்கு முன்னாடி, அது போவதற்கு முன்னாடி வந்துட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம அந்த காலத்தவங்க கேட்கலாம், இந்த காலத்தில் கேட்க முடியாது. ஏன் தெரியுமா? டெக்னாலஜி ரொம்ப விளங்கி இருக்கு. இன்னைக்கு கால ஓட்டத்தை நிறுத்தக்கூடிய அளவிற்கு பல விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. கால ஓட்டம் என்பது நடக்கிற மாதிரி டைம் மிஷின் அது இதுன்னு எல்லாம் இப்போ இருக்கு, டைம் டிராவல் என்னென்னதான் இருக்கு, இப்போ இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த சிந்தனையெல்லாம் இருக்கின்ற இந்த காலத்தில் நமக்கு அந்த ஒளியினுடைய அந்த வேகம் என்ன என்பதெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய காலம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலே சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அதுதான் ஈமானிய சோதனை. அல்லாஹ் காமிச்சு கொடுத்தான் யார் உண்மையான முக்மீன். ஈமான் என்றால் என்ன தெரியுமா? அல்லதீன யுக்மினூன பில் கைப், இதுதான் ஈமான், மிக முக்கியமான ஈமான். மறைவான விஷயங்களை நம்புவது. சொர்க்கம் இருக்குன்னு சொல்றோம், நம்புறோமா இல்லையா? நரகம் இருக்குன்னு சொல்றோம், சிராத் நாளை மறுமை நாளில் பாலம் இருக்குன்னு சொல்றோம். இதையெல்லாம் ஈமான் பில் கைப், இந்த மறைவான விஷயங்களை ஈமான் கொள்ள வேண்டும். இதுதான் சஹாபாக்களுக்கு ஊர்ஜிதமாக இருந்தது, உறுதியாக இருந்தது. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நேற்று இரவு இப்படி எல்லாம் நடந்தது, பைத்துல் முகத்தஸிலிருந்து நான் இப்படி போனேன் அப்படி போனேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அந்த இஸ்ராவுடைய பயணங்களை சொன்ன உடனே பல நபர்கள் யாரெல்லாம் இஸ்லாமை தழுவி இருந்தார்களோ அவர்களெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருப்பாங்க அப்படின்னு நம்பினாங்க. சில நபர்கள் யாரெல்லாம் முனாஃபிக்குகளாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவறாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பவே சொன்னேன், இவங்களை ஈமான் கொள்ளாதீங்க, நினைக்காதீங்க அப்படி என்று தங்களுடைய உண்மையான முகத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, அப்பொழுதுதான் அவங்களுக்கு சித்திக் என்ற பேரே வந்துச்சு. அது வரைக்கும் அபூபக்கர் சித்திக் என்ற பெயர் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி யாருக்கு அபூபக்கர் கொடுக்கப்பட்டது? உண்மையாளர் என்ற அந்த பட்டம் எப்போ கொடுக்கப்பட்டது? இந்த நேரத்தில் தான், மேராஜுடைய அந்த இரவு தான், அந்த நிகழ்வை அவர்கள் நடத்திய பிறகுதான் அவர்களுக்கு பேர் வந்துச்சு, சித்திக், உண்மையாளர் என்ற பெயர். வந்து ஒருவர் சொல்றாரு, உங்களுடைய சாஹிப், உங்களுடைய தோழர் இருக்கிறாரு, அவர் நேற்று இரவு ஒரே நேரத்தில் வானுலகத்துக்கெல்லாம் போய் சொர்க்க நரகெல்லாம் பார்த்து இப்படியெல்லாம் அப்படியெல்லாம் நடந்துச்சு என்று மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இதையுமா நீங்கள் நம்புவீர்கள் அப்படின்னு பார்த்து அவங்களை கேட்டாங்க. இதையுமா நீங்க இப்படியுமா சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டதற்கு
என்னுடைய தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்று சொன்னால் உஸத்திகுஹு, அதை நான் அப்படியே உண்மைப்படுத்துவேன், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒரே இரவிலே இதெல்லாம் நடக்குமா என்று அவர் கேட்டதற்கு சொன்னார்கள், ஒரு இரவு என்ன, ஒரு நொடி பொழுது, கண் சிமுட்டும் நேரம் வஹி வந்து இறங்கி அவர்கள் திரும்பி சென்று விடுகிறார்கள் என்பதை நான் நம்புகிறேன். உஸத்திகுஹு பி கபரி ஸபா, யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு தூரம் அங்கிருந்து வந்து வஹியை கொடுத்துவிட்டு திரும்பி சென்று விடுகிறார்கள் என்பதை நான் நம்புகிறேன், நான் அவர்களை உண்மைப்படுத்துகிறேன் என்று சொன்னால் அவர்கள் ஏன் செல்ல முடியாது, நிச்சயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று இருப்பார்கள் என்ற விஷயத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மக்களுக்கு தெரிவித்த போதுதான் அவர்களுக்கு சித்திக் என்ற பெயர் கிடைச்சது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முனாஃபிகளுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் மத்தியிலே ஈமானிய சோதனையை யார் முஸ்லிம்கள் உண்மையானவர்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அந்த மேராஜ் என்ற பயணம் என்பது நடந்தது என்றும் பல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்த பொக்கிஷம் என்று சொன்னால் தொழுகை. 3 விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய இரவிலே நமக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஒன்று தொழுகை, 50லேருந்து 5 இறங்கி இருக்கு. 5 தொழுதால் 50க்கான நன்மை. பல்வேறு வரலாறுகள் இதற்கு பின்னணியில். இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டது சூரத்துல் பக்கராவுடைய இறுதி 2 வசனங்கள், ஆமனு பிர் ரசூல் என்று ஆரம்பிக்கின்ற அந்த 2 வசனங்கள் மிக பொக்கிஷமானது. யார் ஒரு இரவிலே அதை ஓதிவிட்டு படுகிறாரோ அந்த ஆயத்துகளே அவர்களுக்கு காலம் முழுக்க போதுமானது, அவர் ஓதுகின்ற காலமெல்லாம் அதற்கு அவருக்கு சிறந்ததாக இருக்கும் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே இருக்கிறது. மூன்றாவதாக என்ன தெரியுமா, இந்த உம்மத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தது ஷிர்க்கை தவிர்த்து எந்த பாவம் செய்தாலும் அந்த அவன் மன்னிப்பு கேட்டால், அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு மன்னித்து விடுவான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக மக்ஃபிரத் என்பது இந்த மேராஜிலே கொண்டு வரப்பட்ட ஒரு பொக்கிஷம் என்று கிதாபுகளில் எழுதப்படுகிறது. மிக முக்கியமாக மேராஜ் என்று சொன்னாலே தொழுகைக்கான நிகழ்வுக்குத்தான் சொல்லப்படும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், அல்-அஹதுல்லதி பைனனா வ பைனஹும், எங்களுக்கும் அந்த முனாஃபிகளுக்கும் மத்தியிலே இருக்கின்ற உடன்படிக்கை ஒரு அடையாளம் என்ன தெரியுமா, அஸ்ஸலா, தொழுகை. அவர்கள் தொழுக மாட்டார்கள், நாம் தொழுகுவோம். இதுதான் ஒரு முனாஃபிக்குக்கும் ஒரு முஸ்லிமுக்கான அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமன் தரகஹா, யார் அந்த தொழுகையை விட்டு விட்டாரோ ஃபக்கத் கஃபர, அவர் இறை மறுப்பாளராக ஆகிவிட்டார், அந்த விஷயத்தை மறுக்கக்கூடியவராக ஆகிவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படியும் ஹதீஸிலே இருக்கிறது, அவ்வலுமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் முதலாவதாக கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் முதல் கேள்வி எது தெரியுமா, அஸ்ஸலா, தொழுகையை பற்றி தான் கேட்கப்படும். நம்ம 5 வேளை தொழுதோமா, இந்த ஃபஜர் தொழுதோமா, லொஹர் தொழுதோமா, நம்முடைய காலங்களிலே எத்தனை தொழுகைகளை எத்தனை விஷயங்களுக்காக நாம் விடப்பட்டோமோ இதைத்தான் அல்லாஹ் கேட்பான். சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஃபைன் ஸலஹத், அந்த தொழுகை மட்டும் சீரானதாக இருந்தால், ஸலஹ ஸாயிரு அமலிஹி, அவருடைய பின்னால் செய்த எல்லா அமல்களும் சீர்பெற்றுவிடும். வயின் ஃபஸதத், ஒருவேளை அந்த தொழுகை மட்டும் சீர் பெறவில்லை, கெட்டு போயிருந்தால், அவர் தொழுகாத நபராக இருந்தால், ஃபஸத ஸாயிரு அமலிஹி, அவருடைய எல்லா அமலும் வீணாக போயிடும். தொழுகை இல்லை, எல்லாமே செய்கிறார் மனுஷன், சதகா செய்கிறார், அது இது எல்லாமே செய்கிறார். தொழுகை என்பது தான் ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எனவே நாம் இந்த மேராஜுடைய இந்த நாளில், இன்றைய இரவு மேராஜுடைய இரவு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்வெளி பயணம் சென்று நமக்கு கொண்டு வந்த பெரும் பொக்கிஷம் தொழுகை. அந்த தொழுகையை பின்பற்றி நாம் எப்பொழுதுமே நம்முடைய காலம் முழுக்க நம்ம என்ன செய்யணும், தொழுகையாளியாக இருக்கணும். நம்முடைய சஃபராக இருக்கட்டும், நம்ம எங்கே சென்றாலும் சரி, நம்முடைய ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, தொழுகையை நாம் ஒரு காலம் என்ன செய்ய விடக்கூடாது. நம்ம இரவு வருகிறோம் வீட்டிற்கு என்று சொன்னால் நாம் இன்று விடப்பட்ட எல்லா தொழுகையும் என்ன செய்யணும், அது அதா அல்லது கலா, நாம் தொழுது முடிச்சிடணும். முடிஞ்ச அளவுக்கு ஜமாத்தோட 27 மடங்கு நன்மையோடு தொழுகணும். அல்லது அன்றைய தினத்துக்கான அதாவை அந்த நேரத்தை குறித்து நாம் என்ன செய்யணும், தொழுகணும். அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் அப்படின்னு சொல்லக்கூடாது, கலா நாம் தொழுதுறணும். நம்மளுடைய கடமை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட அந்த பொக்கிஷம் தொழுகை, அந்த தொழுகையை நாம் நிலைநாட்டணும். ஒரு முஸ்லிமுக்கான அடையாளம் என்பது தொழுகையாக இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்க்கை முழுக்க தொழுகையை நிலைநாட்டி தொழுவதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.